அவள் தானே எங்கள் புன்னகை. பூச்சிமா, நாளைக்கு உங்களுக்கு பர்த்டே. ஆனால் என்னால் விஷ் கூட பண்ண முடியல. அவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க நீங்கள் என்னோட கொண்டாடுற ஃபஸ்ட்டு பர்த்டேன்னு நான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ தூரத்தில் போய் இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. போங்க பூச்சிமா. சாரி புச்சிமா, நானும் இப்படி ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னோட கொண்டாட போகிற ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு தான் நானும் நினச்சேன். ஆனாலும் ஐ மிஸ் யூ. இந்த சமயத்துலேயும் உன் கூட என்னால் பேச முடியல பத்தியா. எல்லாம் என் நிலமை. நாளைக்கு எப்படியாவது உங்ககிட்ட பேசிடணும். மிஸ் யூ டூ பூச்சிமா. அண்ணி, ஏய் வா பிரியங்கா. இன்னும் நீ தூங்கலையா? எங்க அண்ணி தூங்க விடுறாங்க? பக்கத்து ரூம்ல என்னன்னா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு கிடக்குதுங்க. இங்க என்னன்னா அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துருக்குதுங்க. மொத்தத்துல கல்யாண பொண்ணையும் கல்யாண பொண்ணுக்கு அக்காவும் தான் என்ன இங்க வர சொன்னது. அதுங்களே என் கூட பேச மாட்டேங்குதுங்க. நான் என்ன பண்றது? கல்யாண பொண்ணு ஒரு மூலையில சாஞ்சு கிடக்குறா. என்னன்னு கேட்டா தலைவலிங்கிறா. இந்த சந்தியா எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணன் சரண் கூட பேசிட்டு இருக்கா. சரண் கூடயா? மறுபடியுமான்னு கேக்குறீங்க? அப்ப இதுக்கு முன்னாடி பேசிட்டா இருந்தாங்க. இல்ல அது இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவும் பேசாத. என்ன? அது ஒன்றும் இல்லை நீ அதை விட்டு தள்ளுங்க. கல்யாண டென்ஷன்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ. சரி, அண்ணனுக்கு இப்போ ஃபோன் கிடைக்குமா? கிடைச்சா நாங்கள் நேரம் கடலை போட்டுட்டு இருக்க மாட்டோமா? என்ன பண்ண, 2 நாளைக்கு ஒரு தடவை தான் கூப்பிடுவேன்னு சொன்னாரு. எப்படியும் நாளைக்கு காலையில தான் ஃபோன் கிடைக்கும். என்ன நீ சொல்றீங்கன்னா நீ எதுக்கு கேட்குறேன்னு எனக்கு தெரியுமே. அண்ணி உங்களுக்கும் தெரியுமா? எனக்கு தெரியாம? அதானே, உங்களுக்கு தெரியாம எப்படி இருக்கும்? என்ன நீ? ஆமா, என் புருஷன் பர்த்டேவை நான் எப்படி மறக்க முடியும்? 12 மணிக்கு விஷ் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்கு சங்கு ஊத்திட்டீங்களா? சரி விடுங்க. ஏம்மா, நான் உன்னை விட ரொம்ப அவளா இருந்தேன். அதை விட அவர் இந்த பர்த்டேவை ஏன் கூட கொண்டாடுவார்னு நான் ரொம்ப நினைச்சேன். ஆனா விதியை பத்தியா? சரி பரவாயில்ல, இந்த லாங் டிஸ்டன்ஸ் லவ்ல இந்த தடவை கொண்டாட முடியலனா அடுத்த தடவை அவர் பொண்ணோட கொண்டாடுவோம்ல. அதுவும் சரிதான். சரி, நாளைக்கு காலையில அண்ணா ஃபோன் பண்ணும்போது மறக்காம என் ஃபோனை கொடுங்க, நான் பேசணும். முதல்ல என் புருஷன் கிட்ட நானே பேச முடியுதான்னு எனக்கு தெரியல. நாளைக்கு காலையில கூட ஃபோன் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப வருத்தமா இருக்கு. வருத்தப்படாதீங்க. உங்க வருத்தத்துக்காகவே உங்க புருஷன் கிட்ட நீங்க பேசுவீங்க. என்னமோ போமா. அடேங்கப்பா, ரொம்ப தான் வருத்தப்படுறீங்க. நீயாக்கும் பின்ன வேற யாரு? மணி என்ன சாமி ஆகுது? மணி என்ன ஆகுது? மணி என்ன ஒரு 11 இருக்கும். உன்னை நான் தூங்க சொல்லி பெட்ரூம்க்கு அனுப்பி வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? தூக்கம் வரல. போனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எதுக்கா? மாமா, ஏன் மாமா இப்படி புழுவுறீங்க? எல்லாத்தையும் பின்னாடி இருந்து கேட்க தானே செஞ்சீங்க. அது ஒண்ணும் இல்ல, தங்கச்சிக்காக புழுவிக்கிட்டு தெரியறாரு. அட அண்ணி, நீங்களும் தூங்கலையா? உங்களுக்கு தூக்கம் வரல? யாருமா சொன்னா தூக்கம் வரலன்னு? தூக்கம் கண்ணை கட்டிட்டு வருது. தூங்குறதுக்கு ரூம்குள்ள போலான்னு பார்த்தா ரூமை பூட்டிட்டு சாவி இவர் எடுத்துட்டு வந்தா நான் என்ன பண்ண முடியும்? இது எப்ப நடந்துச்சு? என்ன சொல்றீங்க? ஆமாமா, நானே காலையில இருந்து மண்டபத்துல அங்க இங்க அலைஞ்சு வேலை பார்த்து ஒரு இடத்துல உட்காரலான்னு போனா தூக்கம் தள்ளுது. சரி தூங்கலான்னு அந்த ரூமுக்கு போனா ரூமை நல்லா இறுக்கமா பூட்டி சாவி இவர் எடுத்துட்டு வந்துட்டாரு. ஏன் இல்லையே? இல்ல குட்டிமா, வீட்டுல ரூமை பூட்டுற அந்த ஒரு பழக்க தோஷத்துல இங்க சாரி. அண்ணா, சில டைம் நானே என்ன மென்டலா உணர்ந்திருக்கேன். ஆனா என் கூட சேர்ந்து நீயே சில டைம் மென்டலா இருப்ப போல. இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அண்ணி. இருந்தாலும் என் அண்ணன் நீங்க இந்த அளவுக்கு கலாய்க்க கூடாது, ஓகே? அவனை பழக்க தோசை பண்ணிட்டான்னு சொல்றான்ல. இருந்தாலும் இல்லனாலும் நீங்க உங்க 2 பேர் ரூம் பூட்டி தான் வச்சிருக்கீங்க. அப்படி இந்த ரூம்ல பொக்கிஸ் இருக்க புதையல் இருக்கான்னு தெரியல. அதெல்லாம் இருந்தா எதுக்குமா ரூமை பூட்டி வைக்க போறோம்? சரி இருக்கட்டும். சார், நீங்க கீயே தர வேணாம். நான் எங்க அம்மா கூட போய் படுத்துக்கிறேன். ஏன்னா நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை கூட எங்கள் வீட்டுக்கு போகல இல்லையா? மறு வீட்டு விருந்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் போய் எங்கள் அம்மா கூட படுத்துக்கிறேன். நீங்கள் அந்த ரூம்குள்ளே போய் நல்லா கதவை இறுக்கமாக போட்டுக்கிட்டு போர்வை நல்லா இழுத்து பொத்திட்டு தூங்குங்க சார். அண்ணி, அம்மா இதில் சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். மாமா, மரண மாசான அசிங்கம். இல்லைங்க, இருங்க, கீத்தர அங்கே போய் தூங்குங்க. நான் வேணா என் அண்ணன் தம்பி எல்லாரும் ஒரே ரூம்ல படுப்போம், அங்கே போய் தூங்கிக்கிறோம். பரவாயில்ல,
பரவாயில்ல சார், இருக்கட்டும். நீங்க வேணும்னா உங்க அண்ணன் தம்பி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரே ரூம்ல, ஏன் உங்க தங்கச்சி கூட கூப்பிட்டு ஒரே ரூம்ல தூங்க வச்சுக்கோங்க. என்ன, எல்லாரும் சேர்ந்து கும்மி கூட அடிங்க. நான் எங்க அம்மா கிட்ட போறேன். இப்ப கூட எதுக்கு திரும்ப இதை இங்க வந்து சொல்லிட்டு போறேன். அப்புறம் வந்து சொல்லுவீங்கல்ல, என்னங்க எதுவுமே சொல்லாம போய் படுத்து தூங்கிட்டீங்கன்னு. அதான். இவளுக்கு என்னாச்சு? ஏன் முன்னலா ஒரு மாதிரியா நடந்துட்டு இருக்கா? இல்ல எனக்கு அப்படி தோணுதா? இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ இப்படிலாம் பேசவே மாட்டாளே. ஆளே ஒரு மாதிரியா இருக்கா. டேய் விக்ரம், நீ அப்படியே சைடு வாங்கி கிளம்பிரு. சரி சரி, சண்டை போடாதீங்க. என்ன, எனக்கு அவ்வளவுதான், தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். என்ன, நானும் பிரியங்காவும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே போய் தூங்கிடுவோம். ஓகே, நான் இன்னைக்கு உங்க தங்கச்சி கூட தூங்க போறேன். அவளுங்களே ஒரு குட்டி பீசாசுங்க, அவளும் கூட நீ தூங்க போறியா? அப்புறம் கன்சீவா இருக்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. ஓகே, இருந்தாலும் புருஷனை பொண்டாட்டி சேர்ந்து என்ன கவனிக்கிறதுல ஒரு குறையும் வைக்க மாட்டீங்கப்பா. சரி, நீங்க ரெண்டு பேரும் கண்ணாலே பேசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, நான் கிளம்புறேன். பிரியங்கா, நீ நம்ம கிளம்பிடலாம். இதுக்கு மேல இங்க நிக்க வேணாம். ஓகே, சரிடா அண்ணா பையா, குட் நைட், பை. காலையில என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்துரு. டேய் குட்டிமா, இந்த மாதிரி மண்டபத்துல தான் பொண்டாட்டி கூட கூட கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ண முடியும். பண்ணு. அடிங்க சேட்டைய பத்தியோ? ஏங்க ஏங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? நான் எப்படிலாம் பேசுறேன்? இல்லைங்க, நீங்க நீங்க பேசுறதே ஒரு 2-3 நாளா ஒரு மாதிரி எல்லா விஷயத்துலயும் பொடி வச்சு பேசுறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, சில விஷயங்கள் புரியாம இருக்கிற வரைக்கும் தான் அது புதிரா இருக்கும். புரிஞ்சுட்டா அந்த புதிர் எப்ப வேணாலும் வெடிக்கலாம். எங்க என்னங்க சொல்ல வர்றீங்க? அதோ அங்க தெரியுது பாத்தீங்களா நிலா? ஆமா, இப்ப இந்த நிலாவுக்கும் நீங்க சொல்றதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த நிலா ஏன் வானத்துல எப்போதுமே இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? யோசிச்சிருப்போம் சின்ன வயசுல. ஆனா இப்போ அதை யோசிச்சா அது முட்டாள்தனம். அதே மாதிரி தான் சில விஷயங்கள்லாம். பழக பழக பாலும் பிடிக்கும்னு சொல்கிற மாதிரி சில உறவுகள்கிட்ட பழக பழக அவங்களோட ஏதாவது ஒரு விஷயம் கூட அட்ராக்ஷன் ஆகும். அதில் முதல்ல உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது உங்களோட அந்த பொறுமையான கேரக்டர். ஐ லைக் இட் யுவர் கேரக்டர். சரி, இப்ப இது எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? உங்கள் கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியலை, அதனால சுற்றி வளைச்சி இப்படி சொன்னேன். இதுவுமா உங்களுக்கு புரியலை? இதுவும் உங்களுக்கு புரியலனா நீங்கள் சரியான டியூப்லைட் சார். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப யோசிச்சு மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க. காலையில் நலங்கு ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போய் தூங்குங்க. குட் நைட். நான் எங்கள் அம்மா கூட தூங்கிக்கிறேன். இல்ல, எனக்கு புரியல. வந்தா கலாச்சா பேசுனா நிலா பூமின்ட்டு ரீல் விட்டா, இப்போ உங்க கேரக்டர் பிடிச்சிருக்குன்ட்டு போறா குட் நைட் சொல்லிட்டு. இவ மென்டலா இல்ல நான் மென்டலா? சந்தேகமே வேணாம் சார், நீங்க தான் மென்டல். அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல மென்டல் ஆயிருவீங்க. போய் தூங்குங்க போங்க. நான் சொல்றதோட அர்த்தம் உங்களுக்கு புரியவே இல்லனா அது புரியவே வேணாம், விடுங்க. சீ, நான் என்ன பேசுறாலும் எப்படி இவ்வளவு கேக்குது? பேசினா மட்டும் இல்ல, மனசுக்குள்ள நினைக்கிறது கேக்கும் சார். குட் நைட். ஆடப்பாவி, இனிமே இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். விக்ரம், அக்ரிமெண்ட் ஞாபகத்துல இருக்கட்டும். எத்தனை பேரு உன்ன மாதிரி என்கிட்ட பேசினாலும் வச்சாலும் நீ இருந்த இந்த இடத்துல இன்னொரு பொண்ணுக்கு என்னைக்குமே இடம் இல்லை பூமி. எப்போதும் நீ மட்டும்தான். உன் கூட வாழல, அவ்வளோதான். மற்றபடி என்னோட உயிரையே உன்கிட்ட தான் நான் கொடுத்து வச்சேன். ஆனா நினைவை மட்டும் பரிசா கொடுத்துட்டு என்னை விட்டு போயிட்டீங்களா? இன்னும் எத்தனை ஜென்மத்துக்கு இதுக்காக நான் அழுகுன்னு எனக்கு தெரியல. அடுத்த ஜென்மத்திலேயாவது உன் கூட ஒரு தடவையாவது நான் வாழ்ந்துடணும். ஐ லவ் யூ. திமிருக்கு மறுபே நீதானே, தினம் தினம் முன்னால் இறந்தேனே, மறந்திட மட்டும் மறந்தேனே. தீயன புரிந்தும் மடினானே, திரும்பவும் உனை தொட வந்தேனே, தெரிந்தே சுகமாய் எறிந்தேனே. கடும் விஷத்தினை எடுத்து குடித்தாலும் அடி கொஞ்ச நேரம் கழித்தே உயிர் போகும். இந்த காதலிலே உட
ப்ரப்போசல் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டான். செருப்படி வாங்கி சாப்பிட்டு விடு. டேய் என்னடா போஸ்கரே இப்படி சொல்லிட்ட? டேய் உன் அக்காடா. அவெல்லாம் எனக்கு யாருன்னு தெரியுது, நீ சட்ட சாத்து. சார் ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க போல. என்னண்ணா? இல்ல ரொம்ப பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, அதான் கேக்குறேன். இல்ல நீலாம் எதுக்குடா லவ் பண்ற? வேற எதுக்கு மாமா? கடலை போடணும். பிரபா கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சொல்லு. லவ் பண்ற பொண்ண கஷ்டப்படுத்துறதுக்கு தான் லவ்ங்கிற வேர்டை யூஸ் பண்றீங்களோ? ஆனா அது டேய் சண்டை போடுங்கடா, வேணான்னு சொல்லல. லவ்ல கண்டிப்பா சண்டை இருக்கணும். சண்டை இல்லாம ஒரு காதல் கண்டிப்பா இருக்கவே இருக்காது, இருக்கவும் முடியாது. அதுக்காக சண்டை மட்டுமே காதலா இருக்க கூடாது, புரியுதா? எத்தனை வருஷமா 2 பேர் லவ் பண்ணிருப்பீங்க. எத்தனை வருஷம் முக்கியம் கிடையாது. என்ன ஒரு நிமிஷத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் காதலி. அது தெரியுமா ஃபர்ஸ்ட் உனக்கு? சண்டை போடுங்க, வேணானே சொல்லல. ஆனா நீங்க போடுற சண்டை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இப்ப அந்த பொண்ணை நான் மட்டும் வந்து பாக்கலன்னு வச்சுக்கோ, நீ யாரும் கீழே குதிச்சிருப்பா. மாமா என்ன சொல்றீங்க? குதிச்சிருப்பாடா. டேய் நீ தாண்டா நல்ல தம்பி, பேசாம இருடா. என்னென்ன சொல்றீங்க? ஆமா, நீ நம்பரை பிளாக் பண்ணிட்டியா, கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறியா, நாங்க பண்றதுக்கு பேரு லவ்வான்னு கூட தெரியல, அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு புலம்புறா. அந்த அளவுக்கு இருக்கு உங்க காதல். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி என்னடா நான் நினைக்கிற மாதிரி? நான் நினைக்கிறது நீ நினைக்கிறதெல்லாம் இல்ல, என்ன மனசு நினைக்கணும். இங்க பாரு, முதல்ல 2 பேத்துக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து பேசுங்க. என்ன அந்த ப்ராப்ளமே இந்த இடத்துல ஒண்ணு இல்லாம ஆயிடும். இங்க நிறைய பேர் பண்ற தப்பே இதுதான். என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே அது ஒண்ணு கையெடுத்துக்கிறது, இல்லைன்னா செத்து போறது, இல்லைன்னா டிவோர்ஸ் கல்யாணம் ஆனவங்களா இருந்தா. என்னதான் இதுவோ, முதல்ல நீ லவ் பண்ற பொண்ணுக்கு என்ன தேவை, அவ எதுக்கு சிரிக்கிறா, எதுக்கு அழுகுறா, அவளுக்கு என்ன உங்ககிட்ட இருந்து தேவைப்படுது, அவ உங்ககிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றா, நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற, இதுதான்டா லவ். இதை விட்டுட்டு எப்ப பாரு தொட்டதுக்கெல்லாம் சண்டை போடுறீங்களே, அதுக்கு பேர் லவ்வா? ஆனா அது அது இவன் ஆனா எப்ப பார்த்தாலும் என் கூட போடு. டேய் மெதுவா. போய் சொன்னேன் இல்ல ஏதாவது மாத்தி பேசுனேன் மூஞ்ச பேத்துருவேன். என்ன மூடிட்டு நில்லு. என்ன டேய் மச்சான், அடி சும்மா சீனி வெடி மாதிரி இருந்துருமால. ஏய் சட்ட சாத்துறா. ஏய் ஏன்டா மாமா எப்ப பார்த்தாலும் இப்படி இருக்க? ஏய் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவன் ஒன்னு அடிச்சதுல தப்பே இல்ல. எவனாவது எவனாவது ஒரு சில்லி காரணத்துக்கு நம்பரை பிளாக் பண்ணுவானா? அண்ணா அது உங்களுக்கு எதையாவது மாத்தி பேசுனேன் நான் கட்டுப்பாயிருவேன் மாதவா. அவ்வளவுதான். ஏண்டா நீ கால் பண்ணி அந்த பொண்ணு எடுக்கல, பிஸி அப்படின்னு லைன் போனா உடனே உன் மனசுக்குள்ள ஒரு இதை வந்து நீ கோட்டை கட்டிக்கிட்டு அப்படியே நம்பரை பிளாக் பண்ணி விடுறது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? லவ் இல்ல, சந்தேகம். அது தெரியுமா? முதல்ல லவ் பண்ற பொண்ண நம்பு, என்ன அதுக்கப்புறம் உன் காதலை நீ தெரிவிக்கலாம். ஆனா அது ஒரு டைம் 2 டைம் இருந்தா பரவாயில்ல, எனி டைம் அப்படி. மாமா சொல்லி புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தா அவங்களுக்கு நம்ம எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். இவன மாதிரி ஒரு சைக்கோக்குல எத்தனை டைம் சொன்னாலும் புரியாது மாமா. வேணாம் விடுங்க, அவனுக்கா உரைக்கிட்டோம், அப்ப வரட்டும், நான் போறேன் மாமா. ஏய் ஆமாடா, இப்ப போய் ஏய் போடு. போட்டேன்னு வச்சுக்க, நம்ம 6 பேர்லயே தத்தியார் தெரியுமா? நீதான். உன்னைய பகடக்காய யூஸ் பண்றதுக்கு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரிதான் நீ இருக்க. என்ன சொல்லுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி போய் முதல்ல அவளை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் அவ கூட பேசு. என்ன ஒரு டைம் கால் பண்ணி நம்பர் பிஸின்னு போனா வேற யார்கிட்டயாவது பேசிட்டு இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு பிஸி காலா கூட இருந்திருக்கலாம். உடனே இதை சந்தேகன்ற பேர்ல முதல்ல எடுக்காத. அப்ப நீ அவளை லவ் பண்றதுக்கு தகுதியே இல்லாதவன் அர்த்தம், புரிஞ்சுதா? போ. சாரிண்ணா. இங்க பாரு, லவ் பண்றவனுக்கு இன்னொருத்தன் அட்வைஸ் கொடுத்து அவன் பண்றத தப்புன்னு புரிய வைக்கிறதுக்கு பேர்லாம் லவ்வே இல்லடா. இதுக்கு மேல நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. போ போ. ஏங்க மாமா, மாமா நல்லா தத்துவமா விடுறீங்களே. மாமாக்கு ஏதாவது லவ் கிவ்வு? போங்கடா, போய் தூங்குங்க போங்க. என்னக்கா எதுக்கு வர சொன்ன? இந்த தாலி என்னோடது இல்ல, உனக்கு சேர வேண்டியது. ஆனா என் கழுத்துல ஏறிடுச்சு. இந்தா இதை நீ தான் போட்டுக்கணும். இங்க பாரு, நான் சொல்றதை கேளு, புரியுதா? நான் அக்கா உனக்கு என்னைக்குமே நல்லது மட்டும்தான் செய்வேன், புரியுதா? இந்த தாலி என்னோடது இல்ல, எனக்கு சேர வேண்டியதும் கிடையாது. இது உன் கழுத்துல ஏற வேண்டிய தாலி, அது என் கழுத்துல ஏறிடுச்சு. எனக்கு இந்த தாலி வேணாம், புடி.
ஏய் தாலியோட மதிப்பு பத்தி தெரியாம அப்படி பேசாதடி. ஏய் தாலி அத்தது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஏன்டி கலட்டின? ஏய் நான் தான் சொல்றேன்ல இது எனக்கு சேர வேண்டியது இல்ல உனக்குன்னு சொல்றேனா இல்லையா? அப்போ உனக்கு புரியலையா? இந்த தாலியை கட்டினவன் எனக்கு சொந்தமானவன் இல்ல உனக்கு சொந்தமானவன். இந்த தாலியை உன்கிட்ட கொடுக்கறேனா அப்ப கூட உனக்கு புரியலையா? ஏய் இது என் கழுத்துல இருந்தாதான் அவனுக்கு ஏதாவது ஆகும். இது உன் கழுத்துல இருந்தாதான் அவனுக்கு எதுவும் ஆகாது. புடி கழுத்துல மாட்டிக்கோ. நீ சொன்னா கேட்க மாட்டேன் நானே போடுறேன். இது உன்னோட தாலி உனக்கு சேர வேண்டிய தாலி அது என்கிட்ட வந்துருச்சு புரியுதா? புடி. என் புருஷன் எனக்கு சொந்தமானவன் கிடையாது அவன் உனக்கு சொந்தமானவன் உனக்கு மட்டுமே சொந்தமானவன். நான் ஏதாவது பண்ணா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அம்மா இல்ல இல்ல சந்தியா சந்தியா அப்படி பண்ண கூடாது. தப்பு தப்பு. மாமா இருமா. என்னம்மா என்ன தப்பு என்னாச்சு? ஏய் என்னடி என்ன கனவு கண்டு உளறிட்டு இருக்கியா? இல்ல இல்ல அது அனிதா அனிதா சந்தியா தாலி மிருதுளா. ஐயோ அம்மா என்னம்மா என்ன தாலி எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன சந்தியா மிருதுளா ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஆமா அனிதா ரொம்ப கெட்ட கனவு. அட இந்த கனவு ஏன் இப்ப இந்த நேரத்துல வந்துச்சு எனக்கு தெரியல. மணி என்ன? மணி காலையில 4 மணி ஆகுது. ஐயோ 4 மணியா? அட ஏன் இப்படி கனவு வந்துச்சு ஒண்ணுமே புரியல. மா முதல்ல என்னன்னு சொல்லுமா. லூசு மாதிரி பண்ணாம சொல்லு என்ன? அனிதா சந்தியா சந்தியா கழுத்துல ஒரு தாலி இருக்கு. அந்த தாலியை கழட்டி மிருதுளா கிட்ட இது உனக்கு சேர வேண்டிய தாலி நீ தான் இதை கட்டிக்கணும் என் புருஷன் உனக்கு சொந்தமானவன் சொல்லி அந்த தாலி அவ கழுத்துல மாட்டி விட்டுட்டா. ஏய் என்ன சொல்ற? ஆமா அத்தை அத்தை ஏத்த இந்த நேரத்துல அதுவும் இப்படி ஒரு விசேஷத்துல ஏத்த இப்படி ஒரு கனவு வரணும் அத்தை எனக்கு பயமா இருக்கு அத்தை. மாமா இருமா நீ ஏன் மனசுக்குள்ள நினைக்காதம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன கனவுதான் புரியுதா? கனவு ஒன்றும் பழிக்காது. இல்ல அனிதா இல்ல நீ இந்த மாதிரிலாம் கனவு வந்துச்சுன்னா அது கண்டிப்பா பழிக்கும் அனிதா. அது காலையில கண்டிருக்கேன் அனிதா எனக்கு பயமா இருக்கு அனிதா. இந்த கல்யாணத்துல ஏதாவது நடக்குமா அனிதா? மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கனவெல்லாம் ஒன்றும் பழிக்காது. என்ன நீ அதை இதே போட்டு குழப்பாத. நீ இந்த கல்யாண பிஸியில் ஓவராக டிப்ரெஷனில் இருந்திருப்ப. அந்த டென்ஷனில் அப்படியே தூங்கினால இது கனவாக வந்திருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைம்மா. இது ஆக்சுவலாக எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்க வேண்டியதான். என் கல்யாணம் ஒன்றும் இவ்வளோ கிராண்டாக ஒன்றும் நடக்கலை இல்லையா? இது கொஞ்சம் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறதுனால உனக்கு அப்படி இருக்குது புரியுதா? நீ ஒன்றும் கவலைப்படாத. நம்ம நினச்ச மாதிரியே சந்தியாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். எனக்கு சந்தியாவோட கல்யாணமா? என்னடி வளர்ற? ஐயோ சாரிம்மா தெரியாம. மிருதுளாவோட கல்யாணம் நல்லா நடக்கும் புரியுதா? நீ அதை இதே போட்டு குழப்பாதம்மா. தூங்கு பேசாம. இனி எங்க தூங்க அவ்வளோதான் எந்திரி. இனி கிளம்புறது தான். அது என்ன நலங்கு ஃபங்க்ஷன். ஏய் இங்கே பாரு வயசானவன் நானே சொல்கிறேன் என்ன அதெல்லாம் ஒன்றும் பழிக்காது புரியுதா? நீ பேசாமல் அதை எதையும் நினைக்காம முதல்ல எந்திரிச்சு கிளம்ப வேண்டிய வேலையை பாரு. இல்லை அப்படி பார்த்தாலும் மிருதுளாக்கு நடந்த கல்யாணம் இவ கழுத்துல யார்த்த தாலி கட்டினா? இவ தாலி எதுக்கு தான் அவளுக்கு விட்டு கொடுக்கணும்? அத்தை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. அத்தை அக்கா தங்கச்சிக்குள்ள இப்படி ஒரு சூழ்நிலை வருமாட்டேன் அத்தை. தாலிங்கிறது புருஷனை விட்டு கொடுக்கறது அத்தை. இவ புருஷனை ஏத்த இவளுக்கு விட்டு கொடுக்கணும் அத்தை. எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. மிருதுளாக்கு கல்யாணம் ஆனா இவ கழுத்துல கடந்த தாலி எதுக்கு தான் அவளுக்கு விட்டு கொடுக்கணும்? ஐயோ மா சொன்னா கேளுமா. ஒண்ணு இல்லைன்னு சொன்னா கேட்க மாட்டியா நீ? ஒண்ணும் இல்ல பேசாம இரு. என்ன நீ முதல்ல எந்திரி போய் முதல்ல குளிப்போ. எந்திரிச்சு போய் குளிப்போ. சீக்கிரம் கிளம்பு. நான் போய் மிருதுளாவே சந்தியாவே எல்லாத்தையும் எழுப்பி குளிக்க சொல்றேன். நலங்கு வைக்கணும்ல போ. ஒன்னும் ஆகாதுல அனிதா. ஒன்னும் ஆகாது போ. அனிதா அவளுக்கு தைரியம் சொன்னேன் ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ மிருதுளாவுக்கு கல்யாணம் பண்ண போறோம். இப்படி ஒரு சூழ்நிலையில தாலி விஷயம் கனவுல வர்றது ரொம்ப தப்புமா. பாட்டி இப்பதான் அங்க சமாளிச்சேன் அடுத்து நீயா? போ பாட்டி போய் நீயும் ஏதாவது கூடமான உதவி இருந்தா பார்ப்போ. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ போ. என்னமோ அனிதா ஏன் அம்மாவுக்கு இப்படி ஒரு கனவு வரணும்? அதுவும் இந்த சுச்சுவேஷனில் மிருதுளாவுக்கு கல்யாணம் ஆனால் கனவு வந்தது சந்தியா தாலியை மிருதுளாவுக்கு விட்டு கொடுத்த மாதிரி. ஒன்றுமே புரியலையே. சி இவங்களுக்கெல்லாம் நல்லது சொல்லிட்டு நானே பைத்தியம் மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் பாரு. ஐயோ முருகா கடவுளே அப்பா நீங்கள் தான் துணையாக இருந்து இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் நடத்தி கொடுக்கணும். ஒருவேளை அம்மா கண்ட கனவு மாதிரி நடந்துருமா? அப்பா
அப்படி எதுவும் நடக்காமல் நீங்கள் தப்பா பார்த்துக்கணும். ஆ, உங்களை மட்டும்தான் நம்பியிருக்கேன். விடிய காலையில் கண்ட கனவுலாம் பழிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவும் பழிக்காமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நல்லபடியாக மிருதுலாவோட கல்யாணம் நடந்து முடியணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுப்பா. நீங்கள் தான் துணையாக இருக்கணும். வண்ண நிலவே வண்ண நிலவே சொன்னது நீதானா கண்கள் இரண்டில் கண்ணீரா சுடுவது நீதானா அடிப்பட்டாம்பூச்சி போல வாடி வந்தாயே ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடி சென்றாயே கண்மூடினால் உன் ஞாபகம் சருகாகுதே என் வாலிபம். ஒவ்வொரு நாளைக்கு அழகு என் கண்ணனுக்கு மெருகேறிட்டே போயிட்டு இருக்கு. கல்யாணம் ஆக போதில்லடா அதான். சரி சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே அழகு இருக்கட்டும். மனசுக்கு பிடிச்ச பொண்ணவே கரம் பிடிக்கும் போது நமக்கு சந்தோஷத்துக்கு குறைச்சலே இருக்காது. உண்மைதான் இல்ல? நீ எதுக்காக இப்படி சொல்றேன்னு எனக்கு புரியுது. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அண்ணன் நான் சொல்றேன் என்ன, நீ ஆசைப்பட்ட பொண்ணோட தான் உனக்கு கல்யாணம் ஆகும். இப்ப சொல்றேன், என் கல்யாணம் முடியறதுக்குள்ளயாவது இல்ல என் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷத்துல கூட நீ உன் மனசார நினைக்கிற அந்த பொண்ணை கண்ணுல பாத்துருவ பாரு. இது நடக்கல, என் பேர் சரணே இல்ல. என்ன சாணி உருண்டேன்னு வச்சுப்பியா? டேய் பின்ன என்ன காதுக்கு வந்து சங்கூதுற மாதிரி ரொம்ப பண்ணாதுடா. அண்ணன் நான் இருக்கேன். எனக்கும் உன் சந்தோஷம் தான் முக்கியம். அதே மாதிரி எனக்கும் உன் சந்தோஷம் தான் முக்கியம். ரெண்டு பேரும் சந்தோஷம் முக்கியம் முக்கியம்னு ஒரே பொண்டாட்டியை கட்டிட போறேன்டா. டேய் சும்மா சொன்ன. டே அடிச்சு மூஞ்சி மாதிரியே உடச்சு விட்டுறாத. ஏற்கனவே உன் ஆளை என் பைக்ல வச்சு கூட்டு வந்ததுக்கே உன் வம்புக்கு வந்தானு நீ. டே அப்போ உன்னை பத்தி எனக்கு புரியாம இருந்துச்சுடா. இப்போ அப்படி இல்லைல்ல. நீ இப்ப மட்டும் அப்படி தெளிவு பாரு. சரி நான் என்னன்னு பேசாம வா வெளியே போலாம். நாளைக்கு விடிஞ்சா அவன் என் கழுத்துல தாலி கட்டிடுவாங்க. இப்போ நலங்கு ஃபங்க்ஷனா, நாளைக்கு விடிஞ்சா என் கழுத்துல தாலி கட்ட போறான். ஏய் லூசு மாதிரி பண்ணாதடி. நீ என்ன நம்புன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். ஆனா நீ நம்புற மாதிரி இல்ல. எங்கடி நம்ப சொல்ற? எனக்கே மேல நம்பிக்கை இல்லாத போது எப்படி சண்டையா? இங்க பாரு, உனக்கு நான் இருக்கேன். எப்போதும் நான் இருப்பேன். என்ன, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஒரு கெட்டதுமே நடக்க விட மாட்டேன். உனக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்யவும் மாட்டேன். சரி, நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். ஆனால் அதுக்கு நீ உண்மையை சொல்லுவியா பொய் சொல்லுவியான்னு எனக்கு தெரியல. கேளுக்கா. இல்லை இப்போ நான் சரண் கூட உன்னை சேர்த்து வைக்க வேணாம், அவன் கூட உனக்கு கல்யாணம் பண்ண வேணான்ற எண்ணத்தில் இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நீ ஏன் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, நான் செத்து போயிடுவேன்ற வேர்டை அதிகமாக யூஸ் பண்ணுற. நீ இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா யாரையாவது லவ் பண்ணுறியாடி? ஏய் மிருதுலா சந்தியா, என்னம்மா? ஏய் என்னடி இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்களா? ரெடி பண்ணியா இல்லையா அவளை? என்ன டைம் அவ கூட நீ தானே இருக்க? அவ்வளோதாம்மா ரெடி ஆயிட்டாமா. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கொண்டு வந்து உட்கார வச்சிருவாம்மா. ஏமா அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லைம்மா. மிருதுலா ஏம்மா உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தானடா? நான் ஏன் கேட்டேன்னா நீ கடைசி நேரத்தில் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு போயிட மாட்டீங்கடா, அதான்டா. அம்மா நீ அவமானப்படுற மாதிரியும் இல்லை நம்ம குடும்பம் அவமானப்படுற மாதிரியும் நான் எதையும் பண்ண மாட்டேம்மா. என்ன நீ நம்பலாம். நீ போ, நான் வரேன். சரிடா. இங்கே பாருடி, அவள் கூட இருந்து என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கோ. என்ன நீயும் கவனமா இரு. என்ன எனக்கு தெரியும், நீ போ. ஏன் அப்படி கனவு வந்தது ஒன்றுமே புரியல. ஆனால் ஏதோ ஒன்று இந்த கல்யாணத்தில் நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியும். எங்க என்ன நடந்தாலும் எதையும் தப்பாக நடக்க விடாம நீங்கள் தான் பார்த்துக்கணும். பாத்தியா அம்மா கேக்குறத பத்தியா? கடைசி நேரத்துல நான் ஏதாவது பண்ணி விடானே. எப்படி இந்த கல்யாணம் நிக்கும்? சொல்லு, இதுக்கு மேல எப்படி நிக்கும்? என்னால எதுவுமே வாய்த்தாது சொல்ல முடியலடி. நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நீ யாரையாவது லவ் பண்றியான்னு. இல்ல, யாரையும் லவ் பண்ணல. ஆனா இந்த கல்யாணம் எனக்கு வேணாம். அல்லாத மிருதுல ரொம்ப கஷ்டமா
ஓய், என்ன குட்டிமா? ஒன்றும் இல்லையே. ம், ஒன்றும் இல்லையோ? ஒன்றும் இல்லாம தான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நிக்கிறீங்களோ? சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டேன். அம்மா சாப்பிட வச்சுட்டாங்க. ஒன்றும் இல்லை. என்னம்மா குட்டிமாவுக்கு? அதான் தெரியல, மேடம் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. ஏன் காலையில வெண்பொங்கல்ல சாம்பார் கம்மியா ஊத்திட்டாங்களா? டேய் வாயை மூடிரு. என்ன ஒடி குண்டம்மா. தடியா இங்க பாரு. வாய் மூடிருமாதவா. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சும்மா இரேண்டா. வாங்க. என்னவா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காங்க? என்னவா? எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? சொல்லு, சாம்பார் கம்மியா ஊத்துறாங்கன்னு தானே. ஏய் குட்டிமா, என்ன எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, விடுங்க. எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? குண்டு குண்டு ஹரிப்பிரியா, குண்டு குண்டு ஹரிப்பிரியா. ஏய் ஏண்டா விடேண்டா, ஏண்டா அவளை வம்பிழுத்துக்கிட்டு இருக்க? அது என்னமோ தெரியலண்ணா. ஹரி எப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அப்பையில இருந்து அவளை சீண்டாம என்னால இருக்கவே முடியல. என்னடி குண்டம்மா? டேய் அவ்வளவுதான் பாத்துக்கோ. நான் வேற பேசாம போறேன் இருக்கேன்டா. நானே என் புருஷனுக்கு மேல நானே விஷ் பண்ண முடியாம இருக்கேன். இவன் ஒருத்தன். ஆஹா ஆஹா. எப்படி உண்மை வெளியே வர வச்சா தங்களோட வாயாலேயே? போங்க. அவரு காலையில இருந்து போனே பண்ணல. நான் நைட் 12 மணிக்கே விஷ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அவரும் ஃபோன் பண்ணவே இல்ல. நானும் கூப்பிடவே இல்ல. அதான். ஓ அப்படியா? புருஷனுக்கு மிஸ் பண்ண முடியலையா? என்ன குட்டிமா அது? நான் அவர்கிட்ட பேசணும். அவருக்கு நான் விஷ் பண்ணணும். ஃபோன் பண்ணி தா. உனக்கு தான் ஃபோன் கொடுத்துருக்கேன்ல, ஃபோன் பண்ணி பேசு. அவர் நான் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் ஒரு இது. போ. அப்படியா? எடுக்காம போன இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒருத்தன் அடி வாங்கிட்டு ஓட போறான். டேய் போடா போடா. சரி குண்டுமா, விடு விடு. அண்ணா அடிச்சிடாதீங்கண்ணா. சரி விடு விடு விடு. பெண்ண உன் புருஷன் பேசணும் அவ்வளவுதானே. இப்பவே அண்ணன் போட்டு தரப்பாரு போனு. அண்ணன் ஒரு ரிங் விட்டாலும் மச்சம் போன் எடுப்பாரு பாரு. நாங்க இங்க 15 ரிங் விட்டா எடுக்க மாட்டேங்கறாங்களாமா. இவன் ஒரு ரிங் போட்டா அப்படி வந்துரும். எனக்கு தெரியாது இப்ப நான் என்ன பண்ணுவீங்க? அது புரியவே தெரியாது. நான் என் புருஷன்ட்ட பேசணும். நான் இப்ப அவருக்கு விஷ் பண்ணியே ஆகணும். எம்மா எம்மா, கன்சீவா இருக்க ஞாபகம் இருக்கா? ஆமால. சரி ஃபோன் பண்ணு. அது எப்படி ஹரிமா உன்னை தனியா விஷ் பண்ண விடுவோன்னு உனக்கு நினைப்பா? அதான் நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். சரிம்மா, உன் புருஷன்ட்ட பேசு. ஹே ஹாய் ஹரி. அட மச்சான், எல்லாருமே இங்கதான் இருக்கீங்களா? ஹாய் எல்லாத்துக்கும். அன்பு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும். என்னங்க? ஹாப்பி பர்த்டே. ஹே என்னங்கப்பா அது சர்ப்ரைஸ்? ஐயோ, இதை நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ தேங்க்யூ. பரவாயில்லையே, என் பர்த்டேலாம் ஞாபகம் வச்சிருக்காங்க போல. ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி கனிக்குட்டி. தேங்க்யூ. அப்புறம் மாப்ள பர்த்டேல கொண்டாடுறீங்க. உங்களுக்கு எது ட்ரீட் இல்லையா? என்ன ட்ரீட் வைக்கணும்னு கேளுங்க மாப்ள. அக்காக்கு இல்லாத ட்ரீட்டா? என்ன வேணாலும் வச்சிடலாம். ஐயோ, எல்லாரும் இப்படி ஒற்றுமையா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா வந்து சாரி கேட்டுக்கிறேன். இது ஹரி கூட நான் கொண்டாட வேண்டிய ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஆனா என்னால முடியல. இருந்தாலும் உங்களோட விஷஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல மாப்ள. தொட முடியாத தூரத்துல இருந்தாலும் ஒரு வாழ்த்து இருந்தா போதும். நம்ம நல்லா இருந்தா போதும். வேற என்ன? இந்த பர்த்டே இல்லைன்னா என்ன, அடுத்த பர்த்டே உங்க பொண்ணோட கொண்டாடுங்க. ஆமாங்க. சரி ஹரி பேசட்டும். வாங்க. முதல்ல அங்க நலங்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணணும்ல. வாங்க. ஆமா ஆமா, கொஞ்சம் பிரைவசி கொடுங்க. வாங்க போலாம். எல்லாரும் போயிட்டாங்க. என் அன்பு புருஷனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தொட முடியாத தூரத்துல இருந்தாலும் என் அண்ணன் சொன்ன மாதிரி அன்பான வாழ்த்து போகுதுன்னு மனசுக்குள்ள நினைக்கிறேன். ஆனா அடுத்த பர்த்டே கண்டிப்பா நம்ம பாப்பாவோட தான் கொண்டாடணும். நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் அதுதான் நடக்க போகுது. ஓகே, ஃபீல் பண்ணாத. கண்டிப்பா மாமா வந்துருவேன். சரி, பர்த்டே பாய், அதாவது இந்த புச்சிமாக்கு என்ன கிஃப்டா? கிஃப்ட் உங்க பாப்பா தான். ஏய் அடி வாங்குபடி. கிஃப்டே எனக்கு அதுதானாமா. பிறந்தநாள் பரிசு பாப்பா தானாமா. நான் நினைக்கிறேன் எனக்கு ஹரி பாப்பா கிஃப்டா கிடைச்சா பரவாயில்ல. வயிற்றுக்குள்ள இருந்து உங்க பாப்பா சொல்றா, அம்மா அம்மா அப்பா ரொம்ப பேட் பாய் அப்படியாமா. தொட முடியாத ஒசரத்துல போய் உட்காந்துக்கிட்டு ஹரி பாப்பா வேணுமா. போங்க. அதெல்லாம் நினைக்க வேண்டியவங்க நினைச்சா கிடைக்க வேண்டியது சிறப்பா கிடைக்கும். அதுக்குதான் என்ன புச்சிமா அடிப்பேன். ஐ லவ் யூ.
ஐ லவ் யூ டூ. தொடு தொடுவெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம் விடு விடுவெனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளி ஏறும் மன்னவா ஒரு கோயில் போல் இந்த மாளிகை எதற்காக தேவி என் ஜீவனை இந்த ஆலயம் உனக்காக. சரி, நான் பேசிட்டேன்ல, இனி எதையும் நினைக்காம சந்தோஷமா அங்கே இருக்கணும். ஓகேவா? திரும்ப 2 நாள் கழிச்சு கால் பண்ணுறேன், இல்லை இன்னைக்கே முடிஞ்சா திரும்பவும் கால் பண்ணுறேன். ஓகே, பாய், டேக் கேர். ம் பை. மாமா நீங்களே ஆரம்பிங்க. நீங்க தானே மூத்தவர், நீங்களே இருந்தே ஆரம்பிக்கட்டும். அது என்ன மூத்தவங்க சின்னவங்க அப்படிலாம் கிடையாது. இக்கிரமே ஆரம்பிக்கட்டும், நீங்களே ஆரம்பிங்க. பரவாயில்லக்கா, இதுல என்ன இருக்கு? அவர் தான் மூத்தவர், முறைப்படியே ஆரம்பிக்கட்டும். ஆரம்பிங்க. பரவாயில்லம்மா, நீங்களே ஆரம்பிங்க. ஐயய்ய, என்ன நீ ஆரம்பி நான் ஆரம்பின்னு இங்க என்ன பட்டிமன்றமா நடந்துட்டு இருக்கு? சீக்கிரமா ஒவ்வொருத்தருங்க ஆரம்பிச்சு விடுங்க, அடுத்தடுத்து இருக்குல்ல வேலை. அடேங்கப்பா, என்னடா மகேஷ் பேசலாம் செய்யற? எங்களை விட ரொம்ப அவசரமா இருப்ப போல சரவணோட கல்யாணத்துக்கு. ஏன்னா நீங்க வேற அப்படிலாம் கிடையாது. ஆரம்பிங்க. மிருதுலா, ஹவ் இஸ் ஃபீல்? நாளைக்கு இந்நியாரம் விடிஞ்சா உன் கழுத்துல நான் தாலி கட்டிடுவேன், நீ பொண்டாட்டி ஆயிடுவேன். நரக வாழ்க்கைய கொடுக்க போறேன்னு சொல்லாம சொல்றேன், அப்படித்தானே? ஒருவேளை நீ என் கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு நான் உன் கூட சேர்ந்து வாழ்ந்துருவேன் மட்டும் நினைக்காத. என்ன என்னைக்குமே என்னைக்குமே அருண் மட்டும்தான். அருண் அருண். ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு நினைவிருக்கு, உள்ளுக்குள் வலி இருக்கு நெஞ்சே, இசை நெஞ்சே. சரிம்மா, நாங்களே ஆரம்பிக்கிறோம். மிருதுலா, எனக்கு இப்பதாண்டி ரொம்ப பயமா இருக்கு. நெருங்க நெருங்க நேரம் நெருங்க நெருங்க ரொம்ப பயமா இருக்கு. ஆனாலும் உன்னை விட்டுற மாட்டேன், விட்டுறவே மாட்டேன். டே ராஸ்கல், உன்னை தாலி கட்ட விட்டுட்டு வேடிக்கை பாப்பன் மட்டும் நினைக்காதடா. நான் நினைச்சதுதான் நடக்கும். உள்ள அப்படி ஒத்துறதுல ஒத்தரணுண்டி. ஏன்னா ஜெயிக்க போறது நான் தானே, அதனால. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே, போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு. எண்ணம் போன வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. வாழ்க்கை போல எண்ணம் கொள், வாழ்வது துயரமில்லை. கண்ணாமூச்சிரேரே கண்டுபிடியாரு, இது மனிதர்கள் ஆடிடும் ஆட்டம் என தெரியுது இப்போது, இது ஆண்டவன் ஆடிடும் ஆட்டம் என தெரிவது எப்போது.